ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த அந்த டவுட்டுக்கு தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சொட்டை விழுந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய முடி வளர வைக்கக்கூடிய ஒரு ஆயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதில் வந்து சில பேர் வந்து இன்னும் இது ஒரு சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மீடியாக்குள்ளே போகலாம். இல்லை நல்லெண்ணெயான்னு சுத்தமான நல்லெண்ணெயான்னு கேட்டியா? சுத்தமான அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்லெண்ணெய்ப்பா. அப்போ ஊத்து. இப்போ கண்டுபிடிச்சிருந்த இந்த ஆயில் வந்து இப்போ கிடையாது. அதாவது இவர் வந்து ஆயிலாக கண்டுபிடிச்சிருக்காரு. பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா லேசர் மூலியமாகவும் அதே மாதிரி அக்குபஞ்சர் மூலிமா நம்மளுடைய ஹேர் வந்து, அதாவது ஹேர் ஃபாலிக்ஸ் உள்ளே மாட்டியிருக்கிறத வந்து புதிய ஹேர், பேபி ஹேர்லாம் வர வைக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். தெரிலனா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடெல்லாம் வந்து ஹேர் வந்து லாஸ் ஆன இடத்துல புதிய ஹேர் வளர வைக்கிற மெத்தட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மூலிகையில் எண்ணெயாக கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணி தடவுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கண்டுபிடிக்கல. அதை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை நம்ம ஏற்றுக்கிறது சில பேர் மறுக்கிறோம். இது வந்து தப்பாக இருக்குமோ இல்லை சைடு எஃபெக்ட் வருமோ, இந்த மாதிரி ஒரு சில பயத்தினால நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறோம். கரெக்டாக? உண்மையாலுமே இவர் வந்து இதை பற்றின ஒரு வீடியோஸ்லாம் போட்டு ஒரு 2 மந்த் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ இதை வந்து நிறைய பேர் ரிசல்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து இதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹேர் லாஸ் வீடியோவில், பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், உங்களுக்கு ஹேரை பற்றி என்ன தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் போய் அந்த சேனலை போய் பார்க்க உடனே அவரும் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து நான் போய் பார்த்தேன், அவரோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். சரி, ஓகே, இவர் பண்ணுறாரு, பண்ணட்டும். நான் இருந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கூட எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்து கண்டினியூஸாக அந்த வீடியோஸ்லாம் அவர் போட்டு வந்திருக்காரு. அப்போலாம் பார்த்தேன். ஸோ இது நிறைய பேர் வந்து அந்த ஆயிலை யூஸ் பண்ணி அவருடைய ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உங்கள்கிட்ட சஜஷன்ஸ் கொடுத்தேன். ஸோ அவர் சொன்ன உடனே நான் உங்களுக்கு வீடியோவை நான் போடலை. நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக அதை கமெண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது எத்தனை பேர் இங்கே வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, பண்ணலை அப்படின்றதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதனால் இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தி உங்களுக்கு போய் நீங்கள் வாங்கி தான் ஆகணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு யாருமே சொல்லலை. நான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் அந்த சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக எடுக்கிற டயட்டை வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த ஆயில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் நீங்கள் அதையாவது ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கிற டெய்லியும் ஹேர் லாஸ் ஆகிட்டு இருக்க ஹேராவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த இடத்துல வளர்ந்து வரும். அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆயில் நீங்கள் வாங்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னமும் சில பேர் வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து, இல்லை இதெல்லாம் நல்லது கிடையாது, இந்த ஆயில் ஃபேக்கு தான், அப்படி இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனிவே அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால அது எனக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஆயில் வந்து எக்ஸ்பிரி டேட் என்ன, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் முடியும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அவர் சொன்ன அந்த ஆயில் கண்டுபிடிச்சவரோட சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, 6 மாதம் ஆனால் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதுமாரி நான் அதுக்கப்புறம் வச்சிருந்து யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இந்த ஆயிலோட எக்ஸ்பிரி டேட் அதுதான். அப்புறம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஆயில் வைக்கும் போது நம்ம தலைக்கு ஷாம்புலாம் போடலாமா, எண்ணெய் போட்டு குளிக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஆயில் வச்சு இருக்கும்போது நம்ம வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும்தான் தலைக்கு குளிக்கணும், மீதி நாள் தலைக்கு குளிக்கக்கூடாது. நீங்கள் அப்படி தலைக்கு குளிக்கிறதா இருந்தாலும் சீயக்காய் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் சீயக்காய் வந்து ஹோம்மேடு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரிஜினல் சீயக்காய் வந்து பார்த்திங்கன்னா நுரை அதிகமாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்க சீயக்காவை யூஸ் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் செஞ்சதாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் நுரை வர மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்க, நல்லா பபிள்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஹேர், ஆல்ரெடி இருக்கிற ஹேரே வந்து ட்ரைனஸ் கொடுக்கும், ஹேர் பிரேக்கேஜ் ஆகும். அப்போ புதுசாக வர முடியுமே அந்த இடத்துல வராது. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆயில் வச்சுட்டு இருக்கிறப்ப வாரத்தில் 2 நாள் மட்டும் தலைக்கு குளிங்க. அந்த தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி அந்த எண்ணெயை வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப சில்னஸ் இருக்கிறனால நமக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் இன்னமும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க டவுட், இந்த ஆயில் எப்படி வாங்குறது, எங்கே கான்டாக்ட் பண்ணு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இங்கே குவைத்தில் வந்து இருக்கிறாங்க சில பேர், எனக்கு அந்த ஆயில் வேணும், இது நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணி எதாவது வாங்கி கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அப்படி இப்படின்னு சொன்னார். ஏன்னா வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வசதிலாம் அப்படின்னு யாரும் கிடையாது. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வராங்க, இங்கே நம்ம நாட்டுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்க மூலிமா கொடுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது அங்கேருந்து யாரும் இப்போ வர சுச்சுவேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா 3 மந்த் வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே ஆயில் கொடுத்து விடுறதுன்றது நடக்காத ஒரு காரியம். அதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இன்னும் வந்து நிறைய வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் ஆயில் கேட்டதாக அவர் சொன்னார், சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அங்கே வந்து நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க லீவில். ஸோ அவங்க யாராவது லீவில் போயிட்டுருக்காங்க, லீவில் ஊரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து விட சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஹேர் லாஸ்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து என் கூட இருக்கிறவங்களுமே நான் பார்க்குறேன், நிறைய பேர் வந்து ஹேர் லாஸ்னால் அவதிப்பட்டு இருக்காங்க. இன்னும் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்கள சொல்லவே தேவையில்லை. கல்ஃப் கண்ட்ரிக்கு வர்றவங்களில் 100 பேர் வராங்க அப்படின்னா 80 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி இல்லாமல் சொட்டத்தில் ஆகி தான் ஊருக்கு போகிறாங்க. இது உண்மையாலுமே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க படுற அவதி. ஸோ அந்த வெளிநாட்டில் எதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுது, முக்கியமாக வந்து அரபி நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அதிகமாக முடி கொட்டுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இல்லை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஆயில் வந்து நல்லா இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய நான் கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து இதுக்கு வாண்டடாக ஓகே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேக் ஆயிலு, இது வந்து யூஸ் பண்ணாதீங்க, இது நல்லது இல்லை இப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ்லாம் கீழே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உண்மையாலுமே அவங்களுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனைலாம் வரும், இது தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் அதை வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்சுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ வந்து இது வந்து நீங்கள் உங்களை கட்டாயமாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. ஏன்னா நான் ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தேன் அப்படின்னா, இது ஒரு அவங்களுக்கு இந்தமாரி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை ஏன் நான் சப்போர்ட் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹேர் லாஸ்னால் நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோ, பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி ஃபீலிங்ஸை சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இது என்ன சொல்யூஷன்ஸ், என்னெல்லாம் பண்ணலாம், அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்களாம் இருக்காங்க. இன்னமும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து அந்த ஸ்மைலி இருக்குல்லையே, அந்த அழுகிற மாதிரி ஒரு ஸ்மைலி, அதெல்லாம் போட்டு அந்த எமோஜெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீலிங்ஸாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை யாரும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவருக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை. இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது.